ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகா தில்கஷ் கட்டிங் புட்டிங் சேனலு. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வந்து 3 ரோ வந்து கிராஸ் கட்டிங் இருக்கு இல்லையா, கிராஸ் கட்டு அந்த டிசைன் போட போகிறேன். அதுக்கு பேசிக் வந்து நான் வந்து 9 ஒரு நிமிஷம் 9 அடியில் வந்து நான் பச்சை கலர் வந்து 16 எடுத்திருக்கிறேன். பிங்க் கலர் வந்து நான் வந்து 12 எடுத்திருக்கிறேன். 9 அடியில் வந்து பச்சை கலர் 16, பிங்க் கலர் வந்து 12 எடுத்திருக்கிறேன். நான் வந்து கட்டம் போட்ட பேசிக் தான் போட்டிருக்கேன். பாருங்க, கட்டம் போட்ட பேசிக் தான் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம். இதை வந்து இப்போ நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பண்றேன்னா, ஜாயிண்ட்ல வந்து சில நேரத்தில் வயிறு கம்மிப்படும் இல்லையா, அது என்ன மாதிரி புதுசாக ஆரம்பிச்சவங்களுக்கு அது எப்படி போடுறது அப்படின்ட்டு தெரியாது. அதனால நான் வந்து எப்படி போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது கரெக்டாக ஒரு நிமிஷம் சொல்லி கொடுத்துட்றேன். இதை பாருங்க, இதுதான். இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, வயிறு வந்து பத்தாது. பாருங்க, இது பாருங்க, இவ்வளோ வயிறு வந்து கம்மியா இருக்கு. பாருங்க, இவ்வளோ வயிறு கம்மியா இருக்கு. இப்போ மொத்த கூடையும் போட்டாச்சு. நம்ம வேற கலர் கொடுத்தோம்னா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் இல்லையா. பாருங்க, இப்போ வேற கலர் நம்ம கொடுத்தா, ஒரு எல்லோ கலர்லாம் கொடுத்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் 3 ரோ வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு ரோ ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. என்கிட்ட ஏற்கனவே ஒரு பிங்க் பேசிக் பிங்க் போட்டிருந்தேன், அது இருக்கு. அது எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்றது மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் போட்டுட்டு வரேன், அதனால உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் தெரியும். அவங்கள பற்றி நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டாம். தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இருக்கிறது. இதை பாருங்க, இதை வாங்கி இதுக்குள்ளே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை திருப்பிக்கிட்டு இதை திருப்பி ஒரு நிமிஷம். இதை திருப்பிக்கலாம். திருப்பிக்கினே இப்போ இந்த ரோ, இதை பாருங்க, இந்த ரோவோட இந்த ஸ்ட்ரைட் ரோ வந்து ரன்னிங்கிற நான் டபுள் ஆக்கிறேன். பாருங்க, பொறுமையாக. சாரி, நான் இங்கே இழுக்க வேண்டியது, என் ஃபோனு ஆடிடுச்சு. இந்த பாருங்க, நான் இங்கே இழுக்க வேண்டியது இங்கே இழுத்துட்டு இருக்கேன். இந்த ரன்னிங் வயிறு கரெக்டாக, பெரிய கஷ்டம் இல்லை, இது ஈஸி தான். அதுக்கு தான் இந்த ஈஸி மெத்தடுன்ட்டு தான் உங்களுக்கு நான் இது காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து போட்டுட்ருக்கேன். இப்போது நம்ம ஜாயின் பண்ணியது எங்கேயுமே தெரியல. இது வந்து நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 2 3 4 5 6 7 8க்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். நடுவில் இப்படி இதை பாருங்க, இதை சேர்த்து
ஒரே கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வேஸ்ட்டுன்னு நினைப்போம் சில வயரெல்லாம், அதெல்லாம் வேஸ்ட் ஆகாதீங்க, எடுத்து வைங்க, உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த பாருங்க, இப்போ வந்து பேசிக் பார்த்தீங்களா, இப்போது நம்ம ஜாயிண்ட் கொடுத்தது எங்கேயுமே தெரியல அந்த அளவுக்கு. பார்த்தீங்களா, உள்ளேயும் பாருங்கள், நான் உங்களுக்கு உள்ளேயும் காட்டுறேன். இந்த பாருங்க, எங்கேயுமே தெரியல, உங்களுக்கு தெரியுதா? நம்ம இங்கே தான் ஜாயிண்ட் கொடுத்துருக்குறேன், இந்த விரல் இருக்கு இல்லையா, இங்கே தான் கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த பாருங்க, இதை வந்து ஏன்னா நிறைய பேருக்கு ஜாயிண்ட் கொடுக்கறதுல தான் பெரிய குழப்பமாயிடுது. ஏன்னா இவ்வளோ கூட பின்னிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அப்போ புரியாது. அதனால் இது நான் உங்களுக்கு பேசிக் கொடுத்து பண்ணிடுறேன். இது நான் 4th லைன் போட்டுட்டு வரேன். 12 அடி போட்டிருக்கேன் நான், கட்டம் போட்டது. 3 ரோல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் இன்னைக்கு 3 ரோல் கூட இருக்கு இல்லையா, அதை போட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பாருங்க, போட்டாச்சு. இது டபுளாகவே இருக்கட்டும். இப்போது நாம் இதை என்ன பண்ணிக்கலான்னா கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போது கட் பண்ணி விட்டால் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். அப்போ தான் வந்து வயிறு கரெக்டாக அதை பாருங்க ஆடாது. நான் கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணுறேன். ஏன் நான் தள்ளி கட் பண்ணுறேன்னா, உள்ளே கொஞ்சம் சொரு வேண்டியது இருந்தாலும் சொருவிக்கலாம், அதனால் தள்ளியே கட் பண்ணுறேன். கொஞ்சம் இங்கே போடும்போது பார்த்து போடுங்க. நான் இன்னைக்கு காலையில் தான் உக்காந்தேன், காலையில் 10 மணிக்கு உக்காந்தேன் இது முடியறதுக்கு. இப்போ மணி வந்து 3:30 மணி ஆகும்போது, இன்னும் சமைக்க கூட இல்லை. இனிமேல் போய் சமைக்கணும். அதனால் இதை முடிச்சுட்டு மீதியை வந்து அடுத்த வீடியோவில் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போது இது வந்து இங்கே வந்துருச்சு. இந்த சின்னதை நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே சொருவிக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் அப்புறமா சொருவிக்கலாம். இது லாஸ்ட்டு போட போகிறேன்.
பார்த்தீங்களா? நான் எங்கே ஜாயின் கொடுத்துருக்குறேன்ட்டு எதுவுமே தெரியல. லாஸ்ட்டில் எல்லாரும் வயிறை க்ளீனாக எடுத்துக்குங்க, இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா லூஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இது கீழே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்னுடைய முதல் ஆர்டரு. நான் ரெண்டாவது இது கூட போடுறேன். ஏற்கனவே கூட வந்து ஒன்று போட்டேன் சின்னது, அது நல்லா இருக்குன்றதுக்கு எனக்கு இது ரெண்டாவது கூட போடுறபடி இதை பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டிருக்கேன். அதே மாதிரி லைன் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், பார்க்கலாம். 9 இன்ச்சில் வந்து நான் பச்சை கலர் வந்து 16 எடுத்திருக்கேன். ஏன்னா சில மறந்துடுறோன்னு தான் மறுபடியும் இது பண்ணுறேன். பிங்க் கலர் வந்து 12 எடுத்திருக்கிறேன். இது வந்து கட்டம் போட்டு பேசிக் தான் பாருங்க, அழகாக வந்திருக்கு. இது எண்டு கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதெல்லாம் எதுவுமே ஒரு சின்ன ஃபால்ட்டும் இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த பச்சை கலரு, பிங்க் கலரு சேர்ந்தது ஒரு கலரு, பச்சை கலர் ஒன்று, அப்புறமா இந்த பிங்க் கலர் தனியாக 3 கலர் இருக்கும். இப்போ வந்து நான் லைன் எத்தின்னு கொடுத்துருக்கேன் காட்டுறேன். 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 பேர் கொடுத்துருக்கேன். நான் பச்சையில் 16 இதுலையும் 12 கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா, நான் ஒருத்தருங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லிகா தில்கஷ் கட்டிங் புட்டிங் சேனலுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.